சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். 1998 தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி முதல் முறையாக ஐசிசி கோப்பையை ஜெயிச்சுது. அப்போ அந்த பையனுக்கு வெறும் 8 வயசு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஐசிசி தொடர்கள்லையும் கோப்பையை தொட்டு விடும் தூரத்துக்கு வந்து சோகமாக வெளியேறும் அந்த அணி. இந்த தொடர் கதையை பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த பையன். 1998க்கு பிறகு 11 ஐசிசி அரையிறுதிகளில் தோல்வி, ஒரு முறை இறுதிப் போட்டியில தோல்வி. இப்படி சோக்கர்ஸாகவே பார்க்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவின் சோக கதையை ஒரே ஒரு கதையை ஜெயிச்சு முடிச்சு வச்சான் அந்த பையன். His name is கேப்டன் தெம்பா பவுமா. தென்னாப்பிரிக்கா அணில கருப்பின வீரர்களுக்கே இடமில்லாம இருந்தது ஒரு காலத்துல. இடஒதுக்கீடு வாங்கி பல வெள்ளை இன வீரர்களின் எதிர்ப்புக்கு உள்ளாகி இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா அணியோட முதல் கருப்பின கேப்டன் என்ற நிலைக்கு உயர்ந்து நிற்கிறாரு டெம்பா பவுமா. டெஸ்ட் கேப்டனா பொறுப்பேற்ற பவுமா தென்னாப்பிரிக்கா அணிக்கு புத்துயிர் கொடுத்தாரு. இப்ப வரைக்கும் அவர் தலைமையில விளையாடின 11 போட்டிகள்ல ஒண்ணுல கூட தோத்ததே கிடையாது. பவுமாவை கலாய்ச்சி பல மீம்ஸ்கள் வைரல் ஆகியிருக்கு. நிறத்திற்காகவும் உயரத்திற்காகவும் கேலி கிண்டல்களுக்கும் இனவெறி கருத்துகளுக்கும் ஆளான பவுமா ஒரு நாளும் அவற்றுக்கு பதில் சொன்னதே கிடையாது. அவரோட செயல்கள் மூலமா தான் பதிலடி கொடுப்பாரு. அப்படி கிடைச்சதுதான் கொல்கத்தாவில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் வெற்றி கூட. அந்த போட்டியில பவுமா குறித்து பும்ரா பேசின ஒரு வார்த்தை கூட சர்ச்சையாச்சு. இதுக்கு பதிலடியா தான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தென்னாப்பிரிக்காவுக்கு எடுத்த அந்த அபார வெற்றி. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த டயலாக் தான் நினைவுக்கு வருது. எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம்.